ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சாமுவேல் 22வது அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆலயத்து ஆசாரியர் தாவீதுக்கு உதவினார் அப்படின்ட்டு சவுல் தவறாக எண்ணிக்கொண்டு 85 ஆசாரியர்களையும் அவங்க குடும்பங்களையும் வேரோடு அழிச்சு போட சொல்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 10:24 யெகூ எசபேல் எல்லாம் கொன்னதுக்கப்புறம் மொத்தமாக எல்லா பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், பாகாலுக்கு வழிபாடு செலுத்துகிற எல்லா ஆசாரியர்களையும் கொல்லணும்னு ஒரு இடத்துல கூடி வர செய்து எல்லாரையும் கொன்று போடுறான். அப்போ நாம் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஊழியர்களை கொலை செஞ்சிட்டாங்க, இந்த பழி பாவங்கள் நடக்கக்கூடாத ஒரு பெரிய அக்கிரமம் நடந்துட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல் இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது பாருங்க. தேவனை அறியாத பாகாலை வழிபடுகிற, பாகாலுக்கு சேவை செய்கிற அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்படுறாங்க. இந்த ரொட்டேஷன் எல்லாரோட லைஃப்லையுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நமக்கு நடக்கிற ஏதோ ஒரு தீன்மை இன்னொரு நாள் இன்னொருத்தருக்கு நடக்கும். இன்னொருக்கு நடக்கிற ஏதோ ஒரு தீர்மை இன்னொரு நாள் நமக்கு நடக்கும். எந்த ஒரு காரியத்தையும் வைத்து பிறரை குற்றம் பார்க்கவோ இல்லை அவர்களை பெரிதாக நினைக்கவோ கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காரியம் மிகப்பெரிய சாட்சி. ஏன்னா இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளை 85 ஆசாரியர்களை சவுல் கொலை செய்ய சொல்கிறான். ஆனால் சவுலுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தொடர்ந்து ராஜாவாகத்தான் இருக்கிறான். ஆனால் ஒரு பெலிஸ்தரோட யுத்தம் வருது. அப்போ சவுல் மட்டும் இல்லை, அவனுடைய 3 மகன்கள், அவனுடைய சேனைகள் எல்லாமே விழுந்து போகிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு காரியத்துக்காகத்தான் சவுலுக்கு தண்டனை கிடைச்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சவுல் ஏற்கனவே குற்றமில்லாத அநேக இரத்தத்தை சிந்தி குற்றமில்லாத தாவீதையும் துரத்தி இப்படி நிறைய பாவங்கள் செய்ததுதான். இந்த இடத்துல பாகாலின் காரியத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆசாரியர்கள் எசபேலின் பேச்சை கேட்குறவர்களாகவும் அத்தாலியாளின் பேச்சை கேட்குறவர்களாகவும் இருந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த பாகாலுக்கு எல்லா காரியங்களும் செய்து கொண்டு வந்தாங்க. அவங்களை என்ன செய்கிறாரு, யெகூ கொலை செய்கிறாரு. யெகூ பின்னாட்களில் அவர் எல்லாரும் பயணிக்கிற அந்த மரண பாதையில் தான் பயணித்து போகிறார். அப்போது நம்ம தேவனுடைய தீர்க்கதரிசிகளை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறது சரிதான். அதே சமயம் இங்கே அநேக தீர்க்கதரிசிகள் இறந்து போகும்போது தேவன் நீதியான ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார் அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். அப்போது ரெண்டுமே லைஃப்பில், ரெண்டுமே பூமியில், ரெண்டுமே தேவனால் அனுமதிக்கப்படுகிற ஒரு காரியமாகத்தான் இருக்குது. நமக்கு நடந்த ஒரு நன்மை இன்னொரு காலத்தில் தேவனை அறியாத ஒருவருக்கு நடக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம், தேவனை அறியாத அவனுக்கெல்லாம் நடக்குது, தேவனை உண்மையாக தொழுது கொண்டு செபித்து உபவாசிக்கிற எனக்கு நடக்க மாட்டேங்கன்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொருவருக்கும் அதை அனுமதிக்கிறார். அவங்களுடைய உழைப்பை தேவன் மதிக்கிறார். அவங்களுடைய கடினமான வேர்வை சிந்தி அவங்க கஷ்டப்படுறத தேவன் மதிக்கிறார். அவங்க ஒரு தேவ பயத்தோடு நடக்கிறதை தேவன் மதிக்கிறார். அப்போ இங்கே இஸ்ரவேலோட 85 தீர்க்கதரிசிகள் அவங்க ஒரு தப்புமே பண்ணலையே, அவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்னா அதையுமே தேவன் அனுமதிக்கிறார். ஏன்னா சவுலோடைய குற்றப்பழி அதிகரிக்க, நம்ம சோதோம் குமோரா பாவத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க அன்னைக்கு தான் தப்பு பண்ணாங்களான்னா இல்லை, அவங்களுடைய குற்றமும் அவங்களுடைய அநியாயமும் வான பரியந்தம் எட்டும் அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்ததுனால தேவன் அங்கே அழிவை ஏற்படுத்தினார். அதே போல் கானான் தேசத்துக்கு எதுக்கு 430 வருஷம் டைம் கொடுத்தாருன்னா அவங்களுடைய அக்கிரமம் நிறைவேறும் மட்டும் அப்படின்ட்டு தேவன் அதுக்கு டைம் கொடுத்தார். அப்போ இந்த சவுலோடைய ஒரு காரியம் நிறைவேற இந்த ஒரு அநியாயம், இந்த ஒரு காரியம் அவன் லைஃப்பில் அவன் செய்ய, அந்த குற்றப்பழியினால் அவன் நீதியான ஒரு நியாய தீர்ப்புக்கு நேராக நடத்தப்பட இதை அனுமதிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய நன்மை, நம்மளுடைய தீமை, நம்மளுடைய எல்லா காரியத்திற்கும் நாம தான் காரணம்னு நினைக்கிறோம். சில நேரம் நம்மளும் காரணமாக இருக்கோம், சில நேரம் தேவனால் அனுமதிக்கப்படுகிற ஒரு காரியமாகவும் இருக்குது. அப்போ இந்த சுழற்சி பூமியில் நடந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியம்.
நமக்கு நடக்குது அப்படின்னு மற்றவங்கள குற்றம் பார்க்கதோ, மற்றவங்களுக்கு நடக்குதுன்னு நாம சோர்ந்து போறதோ, இது 2மே இல்லாதபடி நம் கண்களை தேவன் மேல மட்டுமே வைத்து நம்ம தொடர்ந்து நடக்கும்போது நமக்கு விசுவாச குறைவு வர்றதே கிடையாது. தேவனை அறிந்த நமக்கு ஒரு ஒரு மனம் துக்கப்படியான ஒரு காரியம் வரும்போது அது நம்மளை இன்னும் தேவனுக்குள்ள கிட்டி சேர்க்கும். இன்னும் தேவனுக்கு பயந்து நடக்க, இன்னும் தேவ சமூகத்தை தேடுவதற்கு அது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம எல்லாருமே சோர்வின் பாதையில, கடினமான பாதையில செல்லும்போது அது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்தியிருக்கு, இன்னும் மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்க நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்தியிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நம்ம கடந்து வந்த பாதையில தெரியும். இது தேவனை அறியாதவங்க லைஃப்ல இது நடக்கும்போது அது இன்னும் அவங்க இருதயத்தை கடினப்படுத்துகிறதாக, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கத்தக்கதாக, இன்னும் தேவனை தேடுவதற்கான மனதை அவர்கள் உருவாக்கி கொள்ளாதபடி தூரம் போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த ஒரு அநியாயமோ எந்த ஒரு நன்மையோ தேவனை தேடுகிற ஒவ்வொருவர் லைஃப்லயும் நடக்கிறது அது இன்னும் தேவனுக்கிட்ட கிட்டி சேருவதற்காகத்தான். அதனால நம்மளுடைய இந்தியா தேசத்துலயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் அவ்வளவாக நொறுக்கப்படுகிறது, அவ்வளவாக நெருக்கப்படுகிறது. நிறைய ஊழியர்கள் பாதிக்கப்படுறாங்க, நிறைய ஆலயங்கள் சூறையாடப்படுகிறது, எரிக்கப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தம், வேதனை, கோபம் கூட சில நேரம் வருது. இவை யாவும் தேவன் அனுமதிக்காம இது நடக்கலை. நிச்சயம் நம்மளுடைய ஜெபத்துக்கு தேவன் நிச்சயம் பதில் கொடுப்பாரு, இந்த காரியத்தை எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆனா இது தேவன் அனுமதித்த ஒரு பகுதி. யோபுவுடைய எப்படி எல்லா குழந்தைகளும் மாண்டு எல்லா சொத்துகளும் சூறையாடப்படும் போது அது யோபுவுக்கு எதிராக விதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது தேவனால அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமா இருந்தது. இது நிச்சயம் ஒரு நாள் சுழர்வுக்கு வரும். இந்த காரியம் இன்னும் தேவன்கிட்ட கிட்டி சேரவும், தேவனை பழிக்காதபடி இன்னும் தேவ சமூகத்துல அமைதியோட காத்திருக்கவும் யோபுவுக்கு உதவுனது போல இந்த பிரச்சனையான காரியத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் அவர்களுக்காக ஜெபிக்கும், அவர்களுக்காக இன்னும் மன்றாடவும், இன்னும் தேவனுடைய இரக்கத்தை கேட்கவும் தானே நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். நிச்சயம் அவங்க போற பாதையில அவங்களுக்கு மிகுந்த வலி, வேதனை, அதெல்லாம் நம்ம இங்க இருந்து ஈஸியா பேசவும் முடியாது. அந்த அளவுக்கு வலியில அவங்க போனாலும் இந்த காரியங்கள் எல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டதாக இருப்பதனால இவை எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக முடிய போகுதுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம எப்போதுமே மைண்ட்ல வச்சுப்போம். இது எந்த கவர்மெண்ட்னால எது நடந்தாலும் இது தேவன் அனுமதிக்காம நடக்கலை அப்படிங்கிறத மனசுல வச்சு நம் தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்து ஜெபிப்போமானால் யோபுவுக்கு எல்லாவற்றையும் தேவன் திருப்பி கொடுத்தது போல நம்மளுடைய தேசத்திலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். God bless you.